உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்தனம். நேற்று திமுகவை எதிர்த்து தீரமா பேசிய பலரை பாராட்டி பேசியிருந்தோம். அதுல திரு மாரிதாஸ், திரு விதைகள் இயக்கம், அந்த ஏழுமலை, இது மாதிரி இன்னும் நிறைய பேரை நாம விட்டிருந்தோம். இதுல கூட நிறைய பேரை விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எந்த காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஜென்சி பாலிடிக்ஸ்னு ஒரு பையன் பேசுறாப்புல, எல்லாருமே நல்லா பேசுறாங்க. எதிர்த்து பேசிய நேற்று பேர் விட்டு போயிருந்த அத்தனை பேருக்கும் மறுபடியும் ஒரு பாராட்டுகளை சொல்லிட்டு, நல்லவர்களை பாராட்டுற அதே நேரத்துல கொத்தடிமைகளை கலட்டிக்கிட்டு அடிக்க வேண்டியதும் நம்மளோட கடமை இல்லையா? அதை நாம செய்யணும் இல்லையா? இதுல விஜயோட அரசியல் வருகையால பைத்தியமாயிட்டானுங்க திமுக ஆதரவு RS பாரதி ஊடகங்கள், அறிவாலய கொத்தடிமைகள், எச்எஸ்ஓர்கள், ஓசிசோர்கள். அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல திமுக தோத்துருச்சுன்னா திமுக காரன் கதறதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இவனுங்க கதற கதர் இருக்க அப்பா வீட்டுல பொம்பளைய கூட அப்படி ஒப்பாரி வைக்க மாட்டாரு. அப்படி கதறானுங்க, மெண்டல் ஆயிட்டானுங்க. பரம்பரை திமுக இருக்கான்ல, அவனுக்கு கவலையே கிடையாது திமுக தோத்துட்டாலும். ஏன்னா அவன் எங்கேயாவது ஒரு புரோட்டா கடையில பாக்ஸிங் போட்டாவது, புரோட்டாவை பிச்சு தின்னாவது உயிர் வாழ்ந்துருவான். இல்லாட்டி புரோட்டா போடுற கடப்பாக்கல்ல திருடி வித்தாவது அவன் பொழைச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு தெரியும், எப்படி பாக்ஸிங் போடுறது, எப்படி பச்சி கடையில போய் ஆட்டையை போட்டு திங்கிறது, கடப்பாக்கல் எப்படி திருடுறது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால அவன் எப்படியாவது பொழைச்சுக்குவான், திருடியாவது பொழைச்சுக்குவான் திமுக காரன் அப்படிங்கறதால அவன் கவலைப்பட மாட்டான். அவன் பரம்பரை கொத்தடிமை. இப்ப இந்த பஞ்சத்துக்கு கொத்தடிமையான பாரு, அண்டா செந்தில், முக்தாரு, நக்கரன், கோபாலு, இவங்க வைக்கிற ஒப்பாரி இருக்க இழவை எடுக்க ஐயோ அதை இன்னைக்கு நம்ம பேசாம விட்டுட்டோம்னா நம்ம மனுஷனே கிடையாதுன்னு தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அண்டாவை உடைக்கிறோம். அதாவது யாரு என்ன சொன்னாலும் நீ நம்பாத, நானே சொன்னாலும் நம்பாத. ஓ பகுத்தறிவுக்கு எட்டாத எதையுமே நீ தீர ஆராயாம அதை நம்பாத. அதுக்கு பேர் தான்டா உண்மையான பகுத்தறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார் அப்படின்னு தூக்கிட்டு வருவானுங்க. காலில் போட்டிருக்கிறது பியாம இருந்ததுன்னா அதை பிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிங்க அப்படி பேசுறவன. ஏன்னா அடுத்தவன் வரலாற திருடுறதுதான் இவங்களுடைய குழப்பு அப்படிங்கிறது. பெரியார் தான் அப்படி சொன்னார் அப்படிம்பா இல்ல. அது மாதிரிதான் இப்ப கருணாநிதி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாருங்கிற லெவலுக்கு கொண்டாராய். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது யார் சொன்னது? திருவள்ளுவர் சொன்னார். ஆனா இது அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு கூட பண்ணல, அப்படியே பச்சையா நானே எது சொன்னாலும் நம்பாத, ஓ நல்லா ஆராய்ஞ்சு பாரு, உன் அறிவுக்கு எட்டாத ஒண்ணு நானே சொன்னாலும் நம்பாத, அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார். அப்புறம் வள்ளுவர் என்னடா சொன்னாரு? இல்ல வள்ளுவரை விட பெரியார் மூத்தவரா? திருவள்ளுவர் சொன்னதை திருடி எழுதி வச்சுட்டு என்ன கருமத்தையாவது எழுதி கீழே பெரியார்னு போட்டீங்கன்னா பெரியார் கிழிச்சு நட்டுட்டாருன்னு அர்த்தமா எங்களுக்கு? நீனே இப்ப நீ இங்க உட்காந்து யூடியூப்ல ஒரு சோபாவை போட்டுட்டு தில்லா பேசுறேன்னா அதுக்கு காரணமே பெரியார் தாண்டான்னு கமெண்ட்ல வருவாங்க. காரி துப்பிடுவேன், கழுவி ஊத்திடுவேன். ஏன் பெரியார் பிறக்காத ஊர்ல எல்லாம், பெரியார் வசிக்காத மாநிலத்திலாம், பெரியார் போகாத நாட்டுல எல்லாம் எவனும் இப்படி உட்காந்து யூடியூப்ல பேசுறதே கிடையாதா? என்னங்கடா உங்க திட்டம், என்னங்கடா உங்க சட்டம்? என்ன கருமத்தை எவனாவது உழைச்சு முன்னுக்கு வந்துட்டான்னா அதுக்கு பெரியார் காரணம். இது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அப்ப ஏன்டா நீங்க என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அறிவாலய வாசல்ல உட்காந்துக்கிட்டு? இப்ப இந்த கருப்பு சட்டை கோஷ்டி இருக்காங்கல்ல, எவனாவது முன்னுக்கு வந்துட்டான்னா அதுக்கு நாங்க போட்ட பிச்சை. தலித்துகள் நீதிபதி ஆனால் திராவிடர் கழகம் போட்ட பிச்சை. இளையராஜா இசையமைப்பாளரானது திராவிடம் போட்ட பிச்சை. சரிடா, இளையராஜாவுக்கு பிச்சை போட்டு பெரிய மேஸ்ட்ரோ ஆக்கிறீங்க, இன்னும் ஊர்ல போனதுக்கு முன்னாடி மோல் அடிக்கிறாங்களே அவங்க எல்லாம் ஏன்டா இளையராஜாவாவுல? இந்த கேள்வியை கேளுங்க. நான் உங்களை தப்பா சொல்லல, உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. திமுக மாதிரி சம்பாதிக்கல, தப்பா சம்பாதிக்கல, உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு தொழிலா அவங்க செய்யறாங்க, அதை நான் தப்பா சொல்லல. அவங்களா ஏன்டா மேஸ்ட்ரோ ஆகல அப்படின்னு கேளுங்க, பதிலே வராது. யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய ஆளா சாதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கேன், படிப்புலயோ இல்ல விளையாட்டு துறையிலயோ சாதிச்சுட்டாங்கன்னா இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி. பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்க பிச்சை எடுக்கிறீங்க, ஆனா அந்த ஒயின் ஷாப் வாசல்ல 5 ரூபா இருக்கா, கட்டிங் குறையுது சார், 5 ரூபா சார், 5 ரூபா அண்ணே, 5 ரூபானே, இப்படி பிச்சை எடுக்கிறானே அது யாரு போட்ட பிச்சைடா? அது என்ன எவனாவது உழைச்சு முன்னுக்கு வந்துட்டான்னா அது திராவிடம் போட்ட பிச்சை. பல பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே அது யாரு போட்டது? எவனாவது படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். இளையராஜா பெரிய மியூசிக்ல மேஸ்ட்ரோ ஆயிட்டாரு, அவர் உழைச்சு அவரோட திறமையால முன்னுக்கு வந்தாரு, அது திமுக போட்ட பிச்சை. இப்ப இதெல்லாம் பங்கெடுத்துக்க மாட்டாங்க. எவன் முன்னுக்கு வந்தாலும் அதுல கீழே கருணாநிதி பேரையும் பெரியார் பேரையும் திராவிட பேரையும் எழுதி போடுங்க. அப்படிதான் இந்த அண்டா செந்திலோடைய நேற்றைய பேச்சு அப்படிங்கிறது இருந்தது. கம்ப்யூட்டர்
சாப்ட்வேர் படிக்கிறவனுங்க. ஏய், நீங்க போய் விசிலுக்கு ஓட்டு போட்டுருக்கீங்கடா. நீங்க சிங்கிற சோறு திமுக போட்ட சோறுடா. எச்சக்கல நாய, நீ திமுக கிட்ட பிச்சை எடுத்து திக்கிறதா இருந்தா நீ தின்னு. தட்டு நிறைய வச்சுக்கிட்டு இது திமுக சோறு, இது திமுகவோட தொட்டுக்க, இது திமுகவோட ஊர்கா அப்படின்னு நக்கு. அடுத்தவனுக்கு திமுக சோறு போட்டுச்சு நீ சொல்லாத. அவன் உழைச்சு சம்பாரிச்சு சோறு திங்கிறான். கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் திமுக போட்ட சோறு திங்கிறாங்க. கஞ்சா குடிக்கியா பல பேர் ரோட்ல பிச்சை எடுக்கிறானே, அதெல்லாம் திமுக போட்டதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? கள்ள சாராயம் குடிச்சிட்டு 68 பேர் செத்தானே, அதை சொல்லு இது திமுக போட்ட போனோம் அப்படின்னு. 68 பேரை கொன்னது நாங்கடா. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் 68 பேரை ஒரே நாள்ல போட்டு தள்ளினாரு பத்தியா அப்படின்னு பேச பார்ப்போம். இதுக்கு மட்டும் தூக்கிட்டு வந்துடுற கம்ப்யூட்டரை கிழிச்சாராம். இப்ப நான் சொல்றேன் 1984 85 காலகட்டத்துல தமிழகம் முழுக்க ஏராளமான பொறியியல் கல்லூரியை திறந்து இந்த பொறியியல் துறையில ஒரு புரட்சி செய்தவர் புரட்சி தமிழர் எம்ஜிஆர். அவர் கூட இது என்னோட ஆட்சியில வந்தது, நான் போட்டது அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. ஆனா நீங்க ஒண்ணுமே செய்யாம இங்க வடக்கதை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைத்தியம் ஆயிட்டானுங்க. என்னன்னா ரிசல்ட் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. டிவிகேவுக்கு வாக்குகள் சிதறி இருக்கு. திமுகவோட ஓட் பேங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதுதான் இவங்க என்னன்னா 4ஆம் தேதிக்கு மேல அண்டா செந்தில்லாம் அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி, நான் உங்கள் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்படிதான் அலைவான் போல இருக்கு. அதோட வெளிப்பாடுதான் இது. எவனாவது சோறு தின்னா அது திமுக போட்ட சோறு. நீ தின்னு திமுகவுல அறிவாலயத்துல வாங்கி தின்னு. 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்க, இன்னொரு வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்க. வள்ளியூர்ல பிறந்து சாதாரணமா சோத்துக்கே வழி இல்லாம சென்னைக்கு நீ இவ்வளவு சம்பாரிச்சிருக்கன்னா நீ சொல்லிக்க திமுக போட்ட பிச்சைன்னு. நான் உழைச்சே சம்பாதிக்கலங்க, அறிவாலயத்துக்கு எச்ச வேலை பார்த்து தாங்க சம்பாரிச்சேன் அப்படின்னு நீ சொல்லிக்கோ. அடுத்தவனையா சொல்ற? உனக்கு திமுக சோறு போட்டா சாப்பிடு, கஞ்சி ஊத்துனா குடி, எதுவுமே ஊத்தலன்னா வாசல்ல உட்காந்து பிச்சை எடு அறிவாலய வாசல்ல. அடுத்தவன் உழைச்சு சம்பாதிக்கிறவனை ஏன் போய் சொல்ற? அவன் அம்மா அண்டா குண்டான அடவு வச்சு அம்மா தாலிய பேங்க்ல வச்சு கடன் வாங்கி உதயநிதி சொல்ற மாதிரி நகையெல்லாம் கொண்டு வச்சா என் பிள்ளைய படிக்க வச்சிடலாம், உதயநிதி வந்தா தள்ளுபடி பண்ணி அறுத்து தள்ளிடுவாருன்னு நம்பி பிள்ளைய படிக்க வச்சு அந்த நகையெல்லாம் இன்னைக்கு முழிவு போய் போதாதுக்கு கல்வி கடன் வாங்கி அசிங்கப்பட்டு இவ்வளவும் பண்ணி பிள்ளைய படிக்க வச்சு புள்ள படிச்சு ஒரு வேலைக்கு போனா அது நாங்க போட்ட பிச்சை. இந்த பிச்சை வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அதனாலதான் பைத்தியம் ஆயிட்டாங்க. அடுத்து இன்னொரு பீஸ் இருக்கு, முக்தார். இதுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு ஒரு கோடி. என்ன ஒரு பெரிய புரட்சி செஞ்சு கிழிச்சிட்டாரு இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு? ரோட்ல போற வர்றவெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி போடுறது. நான் இப்ப சவால் விடுறேன், முக்தார், செந்தில்வேலு, இந்த நக்கீரன், பிரகாஷ், இன்னும் திமுகவுக்கு எச்சா வேலை பார்க்கிற அத்தனை பேருக்கும் சவால் விடுறேன். இடத்த நீ சூஸ் பண்ணு, நானும் கேமரா எடுத்துட்டு வரேன், நீயும் கேமரா எடுத்துட்டு வா, இல்ல லைவ் போடுவோம். திமுக ஆட்சியின் 5 வருட சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசு. நீங்க அறுத்து தள்ளி கிழிச்ச லட்சணத்தை நான் பேசுறேன். மக்கள் முடிவெடுக்கட்டும் யாரு ஜெயிக்கிறான்னு பாத்துடலாமா? நீ எத்தனை பேரை வேணாலும் கூட்டுவா, நான் ஒருத்தன் வரேன், முடிச்சு விட்டுருவோம். அதோட 5 வருஷத்துல நீங்க என்ன கிழிச்சிங்கிறத மக்கள் மத்தியில முன்னாடி எடுத்து நான் வைக்கிறேன். சும்மா இந்த எடிட் பண்ணி போடுறது, கட்டிங் ஒட்டிங் எல்லாம் கிடையாது. வா லைவ் போடுவோம். லைவ் போட முடியாதுங்கிறியா? நீயும் கேமரா வை, நானும் கேமரா வைக்கிறேன், ஒரிஜினல் எடுத்து போடுவோம். சும்மா ஒண்ணுமே செய்யாம ஏதோ நீங்க வாங்கி திங்கிற காசுக்கு நாட்டை கெடுத்து குட்டி செவரு பண்றீங்க. RS பாரதி சொன்ன அந்த ஊடக வேலையை பாக்குறது யாரு இப்ப தெரியுதா இல்லையா? அடுத்ததா பாத்தீங்கன்னா கணினியை கண்டுபிடித்தவர் கருணாநிதி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறவர் கருணாநிதி வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரு. கருணாநிதி கணினியை கண்டுபிடிக்கிறப்ப இவர் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற அளவுக்கு சார்லஸ் பாப்பேஜை கொண்டாந்துருவாங்க. நீங்க பஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா திருக்குறள் எழுதி இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த கருணாநிதி ஏதாவது கிறுக்கி வச்சிருப்பார்ல, விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து திமுக என்னும் சனி எங்களை பிடித்து அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சிருப்பார்ல, அதுக்கு கீழே கலைஞர் அப்படின்னு போட்டுப்பாங்க. அப்ப இங்கிட்டு படிச்சுன்னா திருக்குறளுக்கு கீழே ஒண்ணுமே இருக்காது, குறள்னு மட்டும்தான் இருக்கும். அப்ப இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வரப்போற 30 வருஷம் கழிச்சு வரப்போற தலைமுறைக்கு தெரியவா போகுது திருவள்ளுவர் யார்? கருணாநிதியோட அசிஸ்டன்ட். அப்ப கருணாநிதி யார்? அவர் தான் திருக்குறளை எழுதியவர். இப்படி எல்லாம் நம்ம கிட்ட உருட்டுவாங்க. அதுக்காக தான் இவங்களெல்லாம் அப்ப பிடிச்சி வெளு 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 வெளுன்னு வெளுத்து விடுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப தோல்வி பயத்துல இவங்க எல்லாமே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப டிவிகே பிரித்த வாக்குகளால திமுகவுக்கு மரண குழி அப்படிங்கிறது தோண்டப்பட்டுருச்சு.
போய் படுத்துங்க. 4ஆம் தேதி மண் அள்ளி போட்டுருவோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி மண் அள்ளி போட தயாராயிருங்க. தொடர்ந்து பேசுவோம்.